உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சிவா, சிவா, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இந்த வீட்டு மகாராணி ரூம்ல இருந்து இன்னும் வெளியே வரல. சிவா, 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 கதவை திறக்க இவ்வளவு நேரமா? நான் பாத்ரூம்ல இருந்தேன். நீங்க கதவை தட்டுற சத்தம் கேட்கல. சரி தள்ளு. சிவா, 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 எந்திரிச்சு வா. சிவா, எந்திரி. ஏங்க அழுப்புன தூக்கமா? டேய், மணி என்னாச்சுன்னு தெரியுமா? டேய், இன்னும் என்னடா தூக்கம்? கீழே உன் மாமா வயலுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. நீ தான் எப்ப வந்தாலும் அவர் வயலுக்கு போறப்போ என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்கியாமே, அதான் நீ வரியான்னு கேட்டாரு. இல்லக்கா, டயர்டா இருக்கு. இன்னொரு நாள் போய்க்கிறேன். மாமா கிட்ட வரலன்னு சொல்லிடுறேன் ப்ளீஸ். சிவா, உன் மாமா போனதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. நான் வரல. பாய். சரி, அப்புறம் உன் இஷ்டம். உன் மாமா கிட்ட நீ வரலன்னு சொல்லிடுற. சொல்லுங்க. பாய் பாய். மா, சிவாவுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா? அவங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆமா, நீ ஏன் கேக்குற? மா, உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அமராவதி. சிவாவை பாக்குறதுக்காக நான் அவன் ரூமுக்கு போயிருந்தேன். 2 பேரோட படுக்கையும் தனித்தனியா இருக்கு. சிவா கட்டில்ல படுத்து தூங்குறான், அவ பாய கீழே போட்டு படுத்திருக்கா. புதுசா கல்யாணம் ஆனவங்க ஏன் தனித்தனியா படுக்கணும்? அதான் உன்கிட்ட கேட்டேன். அது சும்மா கீழே பாய் போட்டு படுத்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுல உனக்கு சந்தேகம் வேற. மா, இந்த பூசி முழுவெல்லாம் பாக்காதமா. நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி, ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தானே கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரையும் பார்த்தா புதுசா கல்யாணம் பண்ணவங்க மாதிரியா இருக்காங்க. ஏதோ அவசரத்துல தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கஷ்டப்படுற மாதிரில இருக்கு. ஏமா, உனக்கு அவங்கள பார்த்தா சந்தேகம் வரலையா? எதுக்கு தேவையில்லாம நீ கண்டதையும் யோசிக்கிற? நீ யோசிக்கிற மாதிரி எதுவும் இருக்கிறத எனக்கு தெரியல. அவங்க சாதாரணமா தான் இருக்காங்க. இல்லம்மா, நானும் கல்யாணம் ஆனவதான். எனக்கும் சில விஷயங்கள் தெரியும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உனக்கு சந்தேகம் வரலன்னா தான் ஆச்சரியம். மா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி என் வாயை அடைக்க முடியாது. கன்ஃபார்மா சொல்றேன், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது சொல்லிட்டேன். ஐயோ, யாருக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு நினைச்சனோ அவளுக்கே வந்துருச்சே. எதை மறைக்கணும்னு நினைச்சனோ அந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருச்சே. அமராவதி இந்த விஷயத்துல சும்மாவே இருக்க மாட்டாளே. ஐயோ, வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவாளே. இது இப்படியே போனா சரியா வராது. சிவாவையும் ஜனனியும் கூப்பிட்டு 2 பேர்கிட்டயும் இதை பத்தி பேசி ஆகணும். சிவா, கொஞ்சம் இப்படி உட்கார்ந்துட்டு போலாம்பா. உட்காரு. சிவா, சொல்லுமா. வீட்ல உங்க 2 பேர்கிட்டயும் தனியா பேச முடியல, அதான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன விஷயமா? ஜனனியை நீ மலேசியால பார்த்தது, பழகுனது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். உங்க 2 பேருக்குள்ள நல்ல புரிதல் இருக்கு. அதனாலதான் ஜனனி உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சரியாயிடுங்கிற நம்பிக்கையோட இருக்கா.
ஆனா மத்தவங்களுக்கு நீங்க புதுசா கல்யாணமான சராசரி புருஷன் பொண்டாட்டி தான். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்லம்மா. நானும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்த பல தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா இது வரைக்கும் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலம்மா. ஜனனி கிட்ட எனக்கு எமோஷன்ஸே இல்லை. இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஜனனிக்கு உன்னை தெரியும் சிவா. உன்னோட நிலைமைய என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அதை ஊதி பெருசாக்கி உங்க 2 பேரையும் பிரிச்சிருவாங்க. ஏற்கனவே அமராவதிக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படியோ அவளை சமாளிச்சிட்டேன். ஆனா எவ்வளவு நாளைக்கு? அம்மா புரியுதுமா. ஆனா நான் என்னம்மா பண்றது? எனக்கு சரி பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்லம்மா. எனக்கு புரியுதுப்பா. ஆனா மத்தவங்களுக்கு இது எதுவும் தெரியாது. வீட்ல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா அம்மா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அம்மா அம்மா என்னன்னு சொல்லுங்க. சொல்லுமா. சிவா, உனக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகிற வரைக்கும் மத்தவங்களுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்னம்மா இப்படி சொல்ற? அம்மா நான் ஏற்கனவே நடிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா. வேற வழி இல்ல. சிவா, ஜனனி உன்னை நம்பி வந்தவ. இனி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் அவளை நீ விட்டு கொடுக்க கூடாது. உன் பொண்டாட்டி மேல நீ அன்பா இருந்தாதான் மத்தவங்களுக்கும் அவளை பிடிக்க ஆரம்பிக்கும். ஜனனி, உனக்கும் அதேதாம்மா. ஜனனி, உனக்கும் அதேதாம்மா. 2 பேருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். பட் கண்டிப்பா ட்ரை பண்றோம்மா. என்ன ஜனனி, ஓகே தானே? ட்ரை பண்ணலாம். வசமா மாட்டிக்கிட்டோம். இவ்வளோ நாள் ஞாபகம் இல்லைன்னு தப்பிச்சிட்டோம். அம்மா சொல்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டா ஐயோ என்ன பண்றது? ஜனனி, என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. நீங்க சொன்ன விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் பார்த்து சூதானமா நடந்துக்கோங்கம்மா. சரிம்மா, நீ கவலைப்படாத. கிளம்பலாமா? போலாம்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.